வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெர்ஜர் பெயிண்ட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கீ சம்மரிஸ் நம்ம பார்த்துருவோம். இந்த Q2ஓட பெர்ஃபார்மன்ஸஸில் மன்சூன் காலகட்டங்கள்னால இது க்ரோத் கொஞ்சம் மியூட் ஆயிருக்குன்னா ஒரு க்ரோத் ஆகலை அப்படிங்கிறத டீசெண்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. மார்ஜினல் ஷிஃப்ட் ஃப்ரம் ப்ரீமியம் லக்ஸரி டு எக்கனாமிக் எவல்யூஷனுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இப்போ ப்ரீமியம் அண்ட் லக்ஸரி வாங்கிட்டு இருந்தவங்க எக்கனாமிக்குள்ளே போயிருக்கிறாங்க. அது போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுத்துக்குமே அது மாதிரி நடந்திருக்கு. இது ஒரு சேஞ்ச், ஒரு ஷிஃப்ட், கஸ்டமர் ஷிஃப்ட்டுக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்ல க்ரோத்தில் வந்திருக்கு. வுட் கோட்டிங் செக்மெண்ட்டோடைய இதுவும் க்ரோத் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ரீட்டைல் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1600 அவுட்லெட்டுக்கு மேலே இப்போ அவங்களுக்கு ஆனுவலாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இவங்க இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸோடைய ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ரேஞ்சஸை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புதுசாக இந்த இதில் கலர் ப்ளஸ் அப்படிங்கிற இதில் புதுசாக இவங்க ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய இதில் பெர்ஃபார்மன்ஸஸ் வேர்ல்டு வைடாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போலாந்தில் ஸ்ட்ராங் க்ரோத் அண்டு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இது மியூட்டடாக இருக்குது. என்ன காரணம்னா ப்ரைஸிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க போலாந்துலேயும் பெரிய க்ரோத் இல்லை. நேபாளில் இங்கே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் டியூ டு த சீசனல் மிக்ஸ் இம்பேக்ட், நம்ம சொன்ன மாதிரி மழை காலங்கள்ங்கிறதுனால க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்லைட்லி மியூட்டட், அது அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த எஸ்டிபி லிமிடெட் அப்படிங்கிற இவங்களோட இதில் சாஃப்ட் டாப் லைன் இம்பேக்ட் இது பார்த்தோம்னா டெம்பரரி ஷட்டவுனில் அட் ஜாம்ஷெட்பூர் பிளான்ட்ல போயிருக்கு. அதோட கிராஸ் மார்ஜின் இம்ப்ரூவ்டுன்னு சொல்றாங்க, பட் டெம்பரரி ஷட்டவுன்ல இருக்கு. எஸ்பிஎல் ஸ்பெஷாலிட்டி கோட்டிங் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எகெயின் திருப்பி மியூட்டட் சேல்ஸ் க்ரோத் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி தான். இது நியூ ஃபேக்டரி ஓப்பன்ட் இன் பஞ்சாப்ல அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது பெருசா வெளியிலேருந்து கடன்லாம் வாங்கல, இன்டர்னல் அக்ரூவல்ஸ்லேருந்து இவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. தென் பெர்ஜர் பெக்கர் கோட்டிங் ஜேபி ஹெல்த்தி கோட்டிங் நல்லா இருக்கு இல்லையா, அதனால இந்த க்ரோத் நல்லா இருக்கு. அதே மாதிரி பெயிண்ட், ஆட்டோமேட்டிவ் பெயிண்ட்டும் இவங்களுக்கு ஓரளவுக்கு க்ரோத் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ்ல கொடுத்துருக்குறாங்க. பிஸ்னஸோடைய அவுட்லுக் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மன்சூன் பீரியட் முடிஞ்சிடும், தீபாவளிக்கு பிறகு மன்சூன் பீரியட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு இதுக்கு தான் நம்ம பே ஆஃப் பெங்காலில் தான் ஒரிசா வரைக்கும் புயல் இருக்கிறது, இந்த சைடு ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த சைடு இவங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாங்கங்கிறது அது முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், நம்ம கவனிக்கணும். தென் கிராஸ் மார்ஜின் எக்ஸ்பெக்டட் டு இம்ப்ரூவ் இன் ஷார்ட் டேர்ம், அது அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. கண்டினியூடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் பிராண்ட் அண்ட் மேன் பவர், அதில் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இவங்களுடைய கீ சம்மரி, இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் கொடுத்துருக்கூடிய கீ சம்மரியாக நம்ம பார்த்தது. இப்போ நம்ம இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போவோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன், டெம்பரரிலி இது டெக்னிக்கலாக மூமெண்டம் புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டை 557 டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 576ங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி, 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது, 0.02 இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ அவங்களுக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு பீட்டா ஸ்கோர் 0.48ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா ஒரு 10% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10%, இதுவும் 10% தான் கிட்டத்தட்ட growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆனுவலைஸ்டா 14.5% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. அதே இது குவார்டர்லிக்கு இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் 41% growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது 2.1% குவார்டர்லி ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் 23.6% நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ குறைஞ்சு போச்சு. அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா 108 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 0.9 குறைஞ்சு 1.8 அப்படிங்கிற லெவல்ல இப்ப இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம்னா 9.3 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. விசிபிளா இப்போ இந்த 3 குவார்டரை நம்ம பார்க்குறோம்னா ஃப்ராக்ஷன்ல குறைஞ்சிக்கிட்டே வந்தா கூட இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல இருந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். அப்போ சப்சிக்வெண்ட் குவார்டர்ல எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஏன்னா இது வந்து மழை சீசன். மே மாசத்துக்கு பிறகு அந்த சைடு அரபிக்கடல் ஒரு மழை பெய்யும். இப்போ வந்து கார்த்திகை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இங்கே வந்து இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா சைடு மழை பெய்யும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த குறைஞ்சு போயிருக்கும். இந்த குவார்ட்டருக்கானது குறைஞ்சு போயிருக்கும். ஸோ இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன நடக்குது, எப்படி இவங்க பிஸ்னஸ் க்ரோத் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல 0.31% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 0.02% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 0.24% குறைச்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து 3 6 2 8 குவார்டரா வந்து இவங்க குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூஸா 8 குவார்டர் குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம். அப்போ இது கரெக்ஷன் வரப்போகுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 48, ஃபேர் ப்ரைஸ் 100, கரண்ட் ப்ரைஸ் 575. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 5.75. இது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அஃபோர்டபிலிட்டியில் இல்லை. இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ பிரகாரம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஸோ ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குங்கிறதையும் பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ இவங்க எப்போ ஸ்டாக்னேட் ஆகுறாங்களோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகுறாங்களோ கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 9.3, அது ஆவரேஜ் பண்ணும்போது 2.33. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஸோ இப்போ இதை வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 2.5. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 1.7 கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இல்லை, சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். அதே மாதிரி குமுலேட்டிவ் ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு 10.08 தான் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து கூட இருக்குது. ஸோ இப்போ அது ஸ்டாக்னேட்டட் ஃபிகர் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஸ்டாக்னேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறோம். இவங்களுடைய எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது R2லேருந்து R3 கடந்து R3 R4 மிட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். R2 387, R2 R3யோட மிட் பாயிண்ட் 472, R3 569, R3 R4 மிட் பாயிண்ட் 678. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல, நெக் லைன் வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான். உடைக்க போறானா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோக்குள்ளேயே தான் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக கரெக்ஷன் வரணும் அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நமக்கு மேத்தமெட்டிக்கலாக கிடைக்கக்கூடிய இண்டிகேஷன் நமக்கு பண்ணுது. பார்ப்போம் இவங்களுடைய ரியல் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா மிட் பாயிண்ட் வந்து R2 R3யோட மிட் பாயிண்ட் 472 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அது கீழே உடைச்சார்னா 387க்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்குவோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.